ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். நம்ம பிடிச்சிருக்கிற டாட் வந்து கரெக்டாக இருக்கா, அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாட் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் வந்து வருது. அந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸு நம்ம இந்த கொக்கி பீஸ்க்கும் பி பீஸ்க்கும் வச்சு தைக்கிறதுல வந்து சரியாக போயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து செகண்ட் டாட்டுக்கும் தேர்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணும். செகண்டையும் தேர்டையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி செகண்டுக்கும் தேர்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி தேர்டுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் எல்லாமே வந்து அவங்கவுங்களோட ஓன் மெத்தடில் வந்து டாட்ஸ் வந்து பிடிச்சிப்பாங்க. நான் எப்பயுமே அலோ ப்ளவுஸ் வச்சு அந்த அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி தான் வந்து டாட்ஸ் பிடிப்பேன். கஸ்டமருக்கு ஒரு வேளை அந்த அலோ ப்ளவுஸ் செட் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து என்னோடய ஓன் இதில் வந்து நான் டாட்ஸ் வந்து பிடிப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3க்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து ஒரே அளவில் தான் வந்து இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கப் ஷேப் வந்து கச்சிதமாக இருக்கும். ரொம்ப கூராகவும் இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு முழுகின மாதிரியும் இல்லாமல் கச்சிதமான ஒரு கப் ஷேப்பில் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.